தற்போதைய அண்மை செய்தி. தேர்தலையொட்டி சொந்த ஊர் சென்றிருந்த மக்கள் மீண்டும் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், தேர்தலையொட்டி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் தற்போது சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். தற்போது வாகன நெரிசல் எப்படி இருக்கு? போக்குவரத்து நெரிசல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. வாக்கு செலுத்திற்காக அதாவது 22ஆம் தேதி முதலே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு, சென்னையில் வசிக்கும் மக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றனர். அவர்கள் சென்னை வாக்களித்து விட்டு தற்போது இன்று காலை முதலே சென்னை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விழுப்புரம் போன்ற நகரத்திலிருந்து சென்னை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சொந்த வாகனம் மூலமாகவும் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலமாக சென்னை நோக்கி வருகிறார்கள். நாளை வேலை நாட்கள், திங்கட்கிழமை என்பதாலும் மற்றும் கல்வி நிறுவனங்கள்லாம் நாளை தொடங்குவதனால் இதற்காகவே முன்கூட்டியே சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் இன்று காலை முதலே சென்னையை நோக்கி வருவதால் சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் மற்றும் மகேந்திர சிட்டி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அளவுக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் உகந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசாரும் காவல்துறை போக்குவரத்து சரி செய்ய பணி ஈடுபட்டாலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வாகனங்கள் தொடர்ந்து அதிகமாக வருவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதலே தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலாலும் பொதுமக்கள் கடும் வெயிலிலும் பேருந்து பயணம் செய்து வருவதால் பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த சிங்கப்பெரும் மக்கள் இருக்கக்கூடிய வணிக வளாகம் போனால் மக்கள் அதாவது அந்த கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப கடுமையாக உள்ளதால் காலை முதலே தொடர்ந்து ஒரு மணி நேரமாக தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையும் தொடர்ந்து சரி செய்ய பண்ண ஈடுபட்டாலும் தொடர்ந்து வாகனங்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொதுமக்களுடைய எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. அவர்கள் இங்கே ஒரே நேரத்தில் இங்கே இறக்கி வருவதால் இங்கிருந்து பல்வேறு, அதாவது இந்த சென்னைக்கு வருபவர்கள் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கப்படுகிறார்கள். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்துகள்ல குறைவாக இங்கே இயங்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் இங்கிருந்து உள்ளே சென்று அவர்கள் ரோடை கிராஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் மற்றும் பொருட்களுடன் கிராஸ் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அங்கே சென்று அங்கே வாகனம், மாநகர பேருந்துகள் மூலமாக சென்னைக்கு பல்வேறு பகுதியில் செல்லக்கூடியவர்கள் இந்த கடுமையான வெயிலில் அவர்கள் மிகுந்த சிரமம் அடைகிறார். அதிகப்படியான மாநகர பேருந்துகள் இயக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எதிர்ப்புறத்தில் இறக்கி விடுவதால் அங்கிருந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு நிழல் குடை அமைத்து மாநகர பேருந்துகள் இந்த பகுதியில் நிற்கவாறு செய்ய வேண்டும் என பயணிகளோட கோரிக்கையா இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதியிலும் லேசான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் காலையிலிருந்து இந்த பகுதியில் அதிகமாக இறங்குவதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் அலமோதி வருகிறது. பத்மநாபன், தகவல்களுக்கு நன்றி.